மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ்.ஆர். ராஜா, மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரிய தேனிபுரீஸ்வரர் திருக்கோயில் என்பது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் வருகின்ற திருக்கோயில். இருந்தாலும் அதற்கு திருப்பணி தேவை என்று மாநில அரசின் அழுத்தம் காரணமாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த 5/7/2023 அன்று குடமுழுக்கு முடிவுற்றிருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 29 திருக்கோயில்களில் ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 11 ஓதுவார்கள் பெண் ஓதுவார்கள். அந்த தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் ஒரு பெண் ஓதுவார் நியமிக்கப்பட்டு அனைத்து பூஜைகளும் கால நேரத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கேள்வியை தொடுத்தவுடன் நமது அரசு ஒரு 20 தினங்களுக்குள்ளாக சுற்றறிக்கை அனுப்பி உடனடியாக அது என் பார்வைக்கு வந்தது. மாடம்பாக்கம், நூத்தஞ்சேரி, பதுவஞ்சேரி 3 கிராமங்கள் உள்ளடக்கிய அந்த பொதுமக்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மிக சிறப்பான முறையிலே அந்த நிகழ்ச்சி நடத்தினார்கள். சற்றேறக்குரிய 15,000 மக்கள் அந்த குடமுழுக்கு வந்திருந்தார்கள். நானும் சென்றிருந்தேன். ஆகவே இந்த அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல் பெண் ஓதுவாளர்களுக்கும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அந்த திருக்கோயில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த திருக்கோயிலுக்கு 84 ஏக்கர் இடம் இருக்கிறது. அது சென்னையை ஒட்டியிருக்கின்ற அந்த பகுதியில் எல்லாம் மதிப்புமிக்க நிலங்களாக இருக்கின்றது. அதிலே மையப்பகுதியில் சர்வே நம்பர் 74 4 ஏக்கர் 4 சென்ட் இடம் இருக்கிறது. அங்கே ஒரு திருமண மண்டபம் காம்ப்ளெக்ஸை அமைத்து தந்தால் அந்த பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். காரணம் 2006-11 காம்ப்ளெக்ஸ் கட்டி தந்தா பயனுள்ளதாக இருக்கும். அந்த மக்களுக்கு செய்து கட்டி தருவீர்களா? அப்படி கேட்டுங்க. மாண்புமிகு அமைச்சர், அடுத்த கேள்வி இருக்கு. என்ன ஒரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு அமைச்சர், காம்ப்ளெக்ஸ் கட்டி தருவீங்களா? 84 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்றாங்க. காம்ப்ளெக்ஸ் கேட்கல, 4 ஏக்கர் இடத்துல கல்யாண மண்டபம் கேட்கிறாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் 71 திருமண மண்டபங்களுக்கு அனுமதி தந்து சுமார் 257 கோடி ரூபாய் செலவில் திருமண மண்டபங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. திருமண மண்டபங்கள் கட்டுகின்ற பணிகளை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அந்த திருக்கோயில் நடைபெறுகின்ற திருமணங்கள், அந்த திருக்கோயிலுடைய நிதி வசதி, தொடர் செலவு, தொடரா செலவு, இந்த இரண்டையும் கணக்கிட்டு வாய்ப்பு இருக்குமானால் நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல் கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த ஆண்டே திருமண மண்டபம் கட்டுவதற்குண்டான பணிகளை மேற்கொள்வோம். மீதம் இருக்கின்ற நிலத்தில் திருக்கோயிலுக்கு வருவாய் ஏற்படுகின்ற அளவிற்கு அந்த திருக்கோயிலை பல்வேறு வகையில் பயன்படுத்துவதற்குண்டான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு முறையாக திருக்கோயில் வருமானத்திற்கு மீதம் இருக்கின்ற இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த திருக்கோயிலில் 2 பெரிய குளங்கள் இருக்கிறது. அந்த குளங்களையும் சீர் செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல் தாம்பரம் தொகுதியில் கற்பக விநாயகர் மற்றும் கந்தபெருமாள் திருக்கோயில் திருப்பணி குடமுழுக்கு செய்து தருவீர்களா என்றும், தாம்பரம் தொகுதி சேலையூர் அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்த இந்த அரசு முன்வருமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். உறுப்பினர் கோரிய மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் கோரிய கற்பக விநாயகர் திருக்கோயில் என்பது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 65% பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் மீதம் இருக்கின்ற பணிகளையும் நிறைவு செய்து குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதோடு, சோலையூர் அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோயிலை பற்றி கேட்டார். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற குடமுழுக்கு 20 ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது மண்டல குழு, மாநில குழு ஒப்புதல் பெறப்பட்டு உபயதாரர் நிதி 69 லட்சம் ரூபாய் செலவில் இன்னும் 1 மாத காலத்திலே அந்த திருப்பணியும் துவங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி
சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் சாப்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்றுள்ள அருள்மிகு சுந்தரமாலயம் கோயில் மலைக்கு ஏறி செல்வதற்கு பக்தர்கள் பயன்பாட்டிற்காக பாலங்கள் கட்டுவதற்கும் மலையடிவாரத்தில் பக்தர்கள் தங்குமிடி கட்டுவதற்கும் டெண்டர் விடப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் இன்னும் பணிகள் துவக்கப்படவில்லை. பக்தர்கள் நலன் கருதி அதை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவராக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் குறிப்பிட்ட அந்த கொண்டை மாரியம்மன் திருக்கோயிலுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்தது உண்மை. அது தேர்தல் நன்னடத்தை விதியின் காரணமாக நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் அந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படவில்லை. இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு பணிகள் துவக்குவதற்குண்டான முயற்சிகளை நிச்சயமாக இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொள்ளும் என்பதை உறுப்பினரே அந்த திருப்பணியை முன்னின்று துவக்கி வைப்பதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதி குரம்பேட்டை குமரகுன்றன் கோயில் அருகிலுள்ள பிரசன்னா யோகா ஆஞ்சநேயர் திருக்கோயில் மற்றும் பெருமாள் கோயில்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. அதே போன்று பொலிச்சலூர் ஊராட்சியில் ஆனந்தவள்ளி சமேத அகதீஸ்வரர் கோயில் ஏற்கனவே குலத்துங்க சோழ மன்னரால் கட்டப்பட்டு பூஜை நடத்தப்பட்டது. 355 கோடிக்கு தனியார் ஒரு ஆக்கிரமித்தார். அதை மீட்டெடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய துறை அமைச்சர் சேகர்பாபு மாண்புமிகு சேகர்பாபு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த 3 கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் எப்போது நடைபெறும் என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய அந்த அகத்தீஸ்வரர் திருக்கோயில் என்பது பரம்பரை தக்கார் ஒருவர் அந்த திருக்கோயில் முறைகேடுகளில் ஈடுபட்டதன் காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது துறையின் சார்பில் தக்கார் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். மண்டல குழு மாநில குழு ஒப்புதல் பெறப்பட்டு எவ்வளவு விரைவாக அந்த பணிகள் மேற்கொள்ள முடியுமோ அவ்வளவு விரைவாக திருப்பணிகளை மேற்கொள்வதற்கு துறை ஒப்புதல் வழங்கும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு உறுதி கூறிக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கு. பிச்சாண்டியூர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது கீழ்ப்பனார் தொகுதியிலே கருங்காலிக்குப்பம் பெருமாள் கோவில், அதேபோல கீழாத்தூர் கோவில், சொரகுளத்தூர் கோவில் இவைகளுக்கெல்லாம் பாதியிலே பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருக்கிறது. அதை விரைந்து நடைபெறுவதற்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மாஸ்டர் பிளான் முழுமை திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா, திருச்செந்தூர் பழனியை போல அந்த மிக அதிக அளவு தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் தினசரி வருகை தந்து கொண்டிருக்க காரணத்தால் அதற்கான மாஸ்டர் பிளானை தயாரித்து வேண்டிய வசதிகளை பக்தர்களுக்கும் அங்கே இருக்கின்ற ஊரில் இருக்கக்கூடியவர்கள் வீடுகளுக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக அந்த முழுமை திட்டத்தை தயாரித்து அந்த திருவண்ணாமலை அருணாமலையார் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கான வசதிகளை செய்து தர அரசு நடவடிக்கை எடுக்குமா? அதேபோல கோயில்களிலே செலுத்தப்பட்ட தங்க காணிக்கைகளை கட்டிகளாக உருவாக்கி பேங்குகளே எந்தெந்த கோயிலுடைய அந்த தங்கங்கள் அப்படி டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து அந்த பணிகளை நம்முடைய அறநிலையத்துறை செய்யுமா என்பதை உங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நேரடி பார்வையில் மாண்புமிகு அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்கள் 10 நாளைக்கு ஒரு முறையாவது ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே முதல் கட்ட மாஸ்டர் பிளான் என்பது சுமார் 36 கோடியே 41 லட்சம் ரூபாயில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் பக்தர்களுடைய இன்றைக்கு அந்த திருக்கோயில் என்பது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து பௌர்ணமி தினத்தில் பார்த்தால் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு நாளைக்கே வந்து செல்லுகின்ற நிலை. ஆகவே இதை கருத்தில் கொண்டு 2வது மாஸ்டர் பிளானும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அளவு அவர்கள் தங்குவதற்குண்டான இடவசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற மாவட்ட அமைச்சருடைய கோரிக்கை
மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் அறிவிப்பில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளது என்ற மகிழ்ச்சியை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த தங்க முதலீட்டு திட்டத்தில் எவ்வளவு வைப்பு நிதி வைத்திருக்கிறது கூறினார்கள். அந்த திட்டத்தை முதலில் கொண்டு வருகின்ற பொழுது இந்த துறைக்கு ஏற்படுத்தாத அவமானங்களே இல்லை. ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு தங்க முதலீட்டு திட்டத்தில் 5,74,00,000 ரூபாயை வைப்பு நிதியாக வைத்ததன் காரணமாக ஆண்டிற்கு வருகின்ற அந்த 5,74,00,000 ரூபாய் கிட்டத்தட்ட 14 திருக்கோயிலின் திருப்பணிகளுக்கும் பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிக்கும் பயன்படுகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு துணைத் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.